ஜானகி, நீ சொல்றது எல்லாமே சரியாதான் இருக்கு. ஆனா கரண் நமக்கு எந்த உதவியும் செய்யலையே. அவன் உதவி பண்ணுவான்னு நம்பிக்கிட்டு ஜெயில எத்தனை நாள் பிரீத்தாவை வச்சிருக்க முடியும் சொல்லு பார்க்கலாம். பிரீத்தாவையும் நான் குறை சொல்ல முடியாது. எப்படியாவது நம்ம அவளை வெளியில கொண்டு வந்தாகணும். பிரீத்தா நான் பெத்த பொண்ணு. அவ மேல எனக்கு இருக்கிற அக்கறை வேற யாருக்கு இருக்கும்? எனக்கு இப்போ பணம் முக்கியம் கிடையாது. என் பொண்ணு பிரீத்தா தான் முக்கியம். நான் எப்படியாவது அவளை வெளியில கொண்டு வந்தாகணும். எனக்கு வேற வழி தெரியல ஜானகி. நான் இன்னும் யாரை நம்பிக்கிட்டு இருக்க முடியும்? கரண் வருவான்னு நான் எதிர்பார்த்தேன். பிரீத்தா அவன் சொன்ன வார்த்தை மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா. ஆனா ஜெயிலுக்கு அவன் வரவே இல்லை. வந்து என் பொண்ணு பிரீத்தாவை காப்பாத்தவும் இல்லையே. நான் என்ன பண்றது? எல்லாரையும் எவ்வளவோ நம்பினேன். ஆனா கடைசியில என்ன ஆச்சு? நம்ம மண்டபம் தான் பிரீத்தாவை வெளியில கொண்டு வரதுக்கு உதவி செய்யுது. கண்டிப்பாமா, கண்டிப்பா. கரண், அங்க எதுக்கு நிக்கிற? உள்ளவா? இல்ல அது கரண், கமன். நீ பிஸியாலாம் ஒன்றும் இல்லையே? நாட் அட் ஆல். மஹிரா, ஆக்சுவலி நான் இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட முன்னாடியே பேசியிருக்கணும். ஐ மீன் கேட்டிருக்கணும். இருந்தாலும் இப்போ உங்ககிட்ட கேட்டாலும் அது தப்பில்லைன்னு தோணுது. அதாவது என்ன சொல்ல வர எனக்கு புரியல. நான் இப்போ இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னா, பிரீத்தாவுக்கு எதிராக நீ கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும். ஆனா எதுக்காக இப்படி சொல்ற கரண்? இங்க பாரு கரண், நான் உன்கிட்ட எந்த விஷயத்துக்காகவும் முடியாதுன்னு சொல்லல. அதே மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் முடியாதுன்ற நிலைமை எனக்கு வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். ஆனா உனக்கு இந்த சிச்சுவேஷன் நல்லா புரியுது இல்ல கரண்? ஐ டோன்ட் நோ, எனக்கு நல்லா தெரியும் நீ இப்போ பிரீதாக்கு சப்போர்ட் பண்ற. ஐ நோ தட். ஆனா நான் இத பத்தி எப்பவுமே உன்கிட்ட கேள்வி கேட்டதே இல்லைல்ல. இதுல எனக்கு ரைட்ஸ் இருக்கு. உன்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா நான் தான் விக்டிம். அவ என்ன கொல்ல முயற்சி பண்ணனு தெரியும்ல. என்ன ட்ரக்கு முன்னாடி தள்ளி விடுறதுக்கு பார்த்தா அவ. இங்க பாரு, உன்னால எப்படி இதை சொல்ல முடியுது? நமக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்றதுக்காக தான் அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐம் சேயிங்? அதாவது எனக்கு இந்த மாதிரி நடந்தது, கஷ்டப்பட்டது எல்லாம் நான் வழியில இருந்து நகரணும்னு நினைக்கிறான். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. கரண், அவ என்ன ரொம்ப அதிகமா வெறுக்கிறா. அவ இந்த கல்யாணத்தை நிறுத்த விரும்புறா. ஆனா இதெல்லாம் எனக்கு ஓகே தான். ஆனா இதெல்லாம் நான் எதுக்கு உன்கிட்ட சொல்றேன்னா, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒன்னா இருக்கணும். நான் எதுக்காக உன்கிட்ட இது வரைக்கும் கேள்வியே கேட்கலன்னு தெரியுமா? ஏன்னா அந்த பிரீதாவால நம்ம 2 பேருக்குள்ளேயும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஏன்னா அவளை பத்தி பேசி நம்ம 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை வர வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் கரண். எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரக்கூடாது. நீ என்னடானா திடீர்னு வந்து நான் வாபஸ் இங்க பாரு, எனக்கு தெரியும் நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க அண்ட் ரொம்ப வலி அனுபவிச்சிருக்க. வலி மட்டும் கிடையாது கரண், நான் நிறைய பயத்தை ஃபேஸ் பண்ணிருக்கேன். உனக்கு தெரியாது, நான் ரொம்பவே பயந்துட்டேன். அவ என்ன கொல்ல முயற்சி பண்ணிருக்கான். நீ என்னடானா அவனை வெளியே கொண்டு வரணும்னு சொல்ற. ஜஸ்ட் இமேஜின் கரண். சரி, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் அவளை நம்ம ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணா நான்... பிரீதா அப்படிலாம் பண்ண மாட்டா கரண். அவ கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டா கரண். ஆக்சுவலி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு இந்த கேஸோட ஹியரிங் இருக்கு. எனக்கு புரியல, அவளை மாட்டி விடுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண நீ நினைக்கிறியா? நான் அவளை வெறுக்கிறேன்னு நினைக்கிறியா? அத ரிஷப், இன்னைக்கு நான் என் குடும்பத்துக்கிட்ட மறுபடி வந்தது சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஷோலின். தேங்க்யூலாம் சொல்லாதீங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு இந்த வீட்டை விட்டு போனதும் நான் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு நான் ரியலைஸ் பண்ணேன். அதான் நான் என் விருப்பத்தோட திரும்பி வந்துட்டேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் தேங்க்யூ சொல்லி என் ஃபீலிங்ஸை இன்சல்ட் பண்ணாதீங்க. ஐ மென்ட் டு சே, அது நீ டேடை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட, அவருக்காக பெரிய விஷயம் பண்ண.
அதுக்காக தான் நான் உனக்கு தேங்க்யூ சொல்கிறேன். ஸோ நான் திரும்பி வந்ததால உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி இன்டீட். நீ திரும்ப வந்துட்ட. சரி, ஓகே, அதுக்காகவும் நான் உங்ககிட்ட தேங்க்யூ சொல்லிடுறேன். நீ வீட்டுக்கு திரும்ப வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ரிஷப், ஒரு நிமிஷம். நீங்கள் என் கூட காஃபி குடிக்கிறீங்களா? நான் கிச்சனுக்கு போய் காஃபி போட போகிறேன். ஓ, எனக்கு காஃபி வேணாம். ப்ளீஸ் ரிஷப், நீங்கள் என் கூட சேர்ந்து காஃபி குடிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. என்கிட்ட கத்துறது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? இதுக்கப்புறம் பாரு ரிஷப், நான் என்ன சொன்னாலும் நீ செய்ய போற, செஞ்சுதான் ஆகணும். இதுக்கப்புறம் இந்த மொத்த வீட்லேயும் ஒருத்தியுடைய ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். அது ஏன் ராஜ்யம் மட்டும்தான். ஷர்லின் லூத்ரா. சொல்லு கரண், நான் பிரீதாவை வெறுத்துட்டு இருக்கேன் நீ நினைச்சிட்டு இருக்கியா? இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ பிரீதா விஷயத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அதுக்கு காரணம் கண்டிப்பா ஷர்லினா தான் இருக்கணும். இந்த குடும்பத்துக்கு எதிரா நான் மட்டும்தான் முன்னாடி இருந்தேன். ஆனா இப்ப மாயிராவும் என் கூட இருக்கா. இதுக்கப்புறம் அவ என்னுடைய பகட காயா இருப்பா. நான் நினைக்கிறது தான் அவ பண்ணுவா. நான் சொல்றத மட்டும்தான் செய்வா. இந்த பிரீதாவால யாருமே என்ன அக்செப்ட் பண்ணவே இல்லை. அப்படி ஒரு நாள் இங்க இருந்துச்சு. அவ எனக்கு பெரிய காம்படிஷனா இருந்தா. ஆனா இன்னைக்கு பாரு, மொத்த குடும்பமும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு உலகத்துல இல்லைங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. நான் தான் இந்த வீட்டோட பெஸ்டான மருமக. அந்த கொரினா ஆண்டி என்ன சொன்னாங்க? நீ மோனிஷா கூட டீல கிராக் பண்ணிருக்கலாம்ல. அப்படி பண்ணிருந்தா பிரீதா இடத்துல நீ இருந்திருப்ப. இன்னைக்கு அந்த பிரீதா இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்துட்டான். இதெல்லாம் எதுக்கு நடந்துச்சு தெரியுமா? அதுக்கு நீதான் காரணம். என்னையும் மிரட்டினீங்கல்ல. ஆனா பாருங்க, இன்னைக்கு தானாவே என்னோட வீட்டுக்கு வந்து என்ன இந்த வீட்டுக்கு திரும்பி கூட்டிட்டு வந்துட்டீங்க. நான் எப்பவும் பாட்டிக்கு ஃபேவரட்டா இருந்தேன். ஆனா அத்தை எப்ப பார்த்தாலும் பிரீதா தான் முக்கியம்னு பேசிக்கிட்டே இருந்தாங்களே. ஒன்னும் பிரச்சனை இல்லை, கூடிய சீக்கிரம் அது எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். அவங்களும் அதுக்கப்புறமா ஷர்லின் மருமக தான் ரொம்ப நல்லவன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓ காட் ஷர்லின், நீ ஜெயிச்சுக்கிட்டே போற. யூ ஆர் தி பெஸ்ட். கரண், ஷர்லின் என்கிட்ட எதுவுமே சொல்லல. பிரீதா தான் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு எனக்கு தெரியும். அவ ஹாஸ்பிட்டல்ல என்ன கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணா. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? ரொம்ப அதிகமா கரண், என்னை விட அதிகமா. அப்படின்னா நான் சொல்றத கேளு. பிரீதா அந்த மாதிரி செய்ய மாட்டா. அவ அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. மகேரா ப்ளீஸ், பிரீதா ஜெயில இருந்து வெளியே வந்தா உன்னை காயப்படுத்துவாங்கிற பயம் உனக்கு இருக்குங்கிற. ஆனா அவ என்ன வேணா பண்ணுவான்னு உனக்கு தோணுது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன்னு இதுக்கு அர்த்தம் இல்லை. ப்ராமிஸா சொல்றேன், என்ன நம்ப. கரண், எனக்கு ஏன்னு தெரியல, ஆனா ரொம்ப பயமா இருக்கு. அது என்னன்னா, பிரீதாவை வெளியே கொண்டு வந்தா நீ இந்த கல்யாணத்துல இருந்து பேக் அவுட் பண்ணிடுவியோன்னு தோணுது. மாயிராவும் கரணும் என்ன பேசிட்டு இருக்காங்க? பிரீதாக்கு இந்த கல்யாணம் நடக்கிறது பிடிக்கல. இந்த நிறுத்துறதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா கரண். எப்படி எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க முடியும்? கரண், ஐம் சாரி. நான் பிரீதாவை ஜெயில இருந்து வெளியே வர விட மாட்டேன். குட் மாயிரா, வெரி குட். நீ கரண் கிட்ட சாலிடான பதில சொல்லிருக்க. ஆனா கரண், நான் உன்னை நம்பவே இல்லைன்னு சொல்லல. எனக்கு உண்மையில நிறைய நம்பிக்கை இருக்கு கரண். எனக்கு பிரீதா மேல நம்பிக்கை இல்லை. ஒருவேளை அவ வெளியே வந்துட்டான்னு வச்சுக்கோயே, நீயும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. அவ சொல்றதான் கேப்ப. ஏன்னா அவ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தால. அவ எப்படியாவது மேனிபுலேட் பண்ணிடுவா. என்ன ஆனாலும் சரி, நான் எப்படியாவது பிரீதாவை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரலாம். இல்லைன்னா அவ செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிப்பா. கோர்ட்டில் மாஹிராவும் பிரீதாவுக்கு எதிராக சாட்சி சொல்லுவான். போலீஸ்கிட்ட பிரீதாவுக்கு எதிராக ஆதாரமும் இருக்கு. ஆனால் ஒருவேளை மஹிரா மட்டும் கோர்ட்டுக்கு வந்து நடந்ததெல்லாம் வெறும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லி கேஸை வாபஸ் வாங்கிட்டா, அதுக்கப்புறம் இந்த கேஸே இல்லாமல் போயிடும். ஸோ நான் பிரீதாவை வெளியே கொண்டு வரணும்னா எப்படியாவது மஹிராவை கன்வின்ஸ் பண்ணியே ஆகணும். இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும்.
ஒருவேளை பிரீதா ஜெயில இருந்து வெளியே வந்தான்னா உன்னை காயப்படுத்துவான்னு நீ நினைக்கிறல்ல? நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பிரீதா சொல்றதை மட்டும்தான் கேட்பேன்னு நினைக்கிறல்ல? ஏன்னா அவ இதுக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரெண்டா இருந்தவ. அந்த பயம் தானே உனக்கு? என்னோட நிலைமை என்னன்றதே உனக்கு புரியல. நீ பிரீதாக்கு தான் சப்போர்ட் பண்ற. அவ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா நீ எப்பவுமே அவளுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவல. கரண், உனக்கும் எனக்கும் கல்யாணமாக போகுது. நான் உங்களோட வருங்கால மனைவி. எனக்கு எந்த உரிமையும் இல்லையா? எனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாதா? எனக்கு நீ சப்போர்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்படக்கூடாதா? எனக்கு கஷ்டமா இருக்காது? எனக்கு மத்தவங்கள பத்தி கவலையே கிடையாது கரண். எனக்கு உன்னோட தோணுதான் வேணும். உனக்கு தெரியாது, நான் இதை பத்தி கேட்ட போது, கல்யாணத்தை பத்தி கேட்கும் போது நான் யாருக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்கல. என் அப்பா கிட்ட கூட சொல்லல. இந்த கல்யாணத்துக்கு நான் ரெடி ஆயிட்டேன். கரீனா ஆண்டி மீடியால எல்லாருக்கும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. மீடியா நம்ம என்கேஜ்மெண்ட்டை கவர் பண்ணாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை கரண் இந்த கல்யாணம் நடக்கலாட்டினா என்ன பண்ணுவேன்? ஒருவேளை பிரீதா ஜெயில இருந்து வெளியே வந்துட்டானா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீ நினைக்கிறல்ல? சரி, நமக்குள்ள ஒரு டீல். ஒருவேளை நாளைக்கு நீ கோர்ட்டுக்கு வந்து பிரீதா நிரபராதின்னு சொல்லிட்டேன்னா, ஆக்சிடென்ட்டுக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா, ஐ ப்ராமிஸ் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். I'll marry you. கரணி மாயரா கிட்ட என்னதான் ப்ராமிஸ் பண்ணாலும் சரி, அவளுக்கு என்ன ஷூரிட்டி கொடுத்தாலும் சரி, மாயரா ஒன்றும் பெரிய முட்டாள் கிடையாது. அவ நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டா. கேஸை வாபஸ் வாங்க மாட்டா. உனக்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டா. நிஜமா? இட்ஸ் a deal. நீ எனக்கு கல்யாணம் பண்ணிப்பல்ல? கண்டிப்பா. நீ எனக்கு எப்பவுமே துணையா அதுல இருப்பல்ல? சந்தேகமே இல்லை. என்ன ஆனாலும் சரி நம்ம கல்யாணம் நடக்கும். சரி. சோ நாளைக்கு கோர்ட்ல சொல்லிடுறேன். நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் அவ மேல கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு நான் சொல்லிடுறேன். பிரீதா என்ன தள்ளி விடலன்னு சொல்றேன். Thank you. Thank you so much. How dare you? நீ இப்ப கரண் கிட்ட என்ன சொன்ன? நாளைக்கு நீ பிரீதாவுக்கு ஃபேவரா சாட்சி சொல்ல போறியா? என்னுடைய மொத்த பிளானையும் இப்படி அழிச்சு வச்சிருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம்? Just shut up, Shalan. You shut up, மஹரா. நீ பேசுனத நானே கேட்டேன். எனக்கு நல்லா தெரியும் நீ கரண அடையறதுக்கு யார வேணாலும் ஏமாத்துவ. நீ யார வேணாலும் ஏமாத்திக்கோ. ஆனா இந்த ஷோலன் கிட்ட விளையாடணும் மட்டும் என்னைக்கு யோசிச்சிராத. என்ன டபுள் கிராஸ் பண்ணலாம் நீ யோசிக்காத. அப்படி யோசிச்சா நான் உன்னை விட மாட்டேன். நீ கிட்ட பொய்யே சொல்லக்கூடாது. ஏலே ஷோலன், நான் அப்படி எதுவும் பண்ணல. நான் கரண் கிட்ட சொல்லல. நான் என் காதால நீ கரண் கிட்ட சொன்னதை இப்ப கேட்டேன். சரி, நீ இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்க? ஏன்னு எனக்கு தெரியும். ஏன்னா மாயராக்கு ஷோலனுடைய உதவியே தேவையில்லை. மாயரா இப்ப இண்டிபெண்டன்ட் ஆயிட்டா. கரண் அடைய அவ என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிறா. எல்லாரும் சொல்றது உண்மைதான். காதல் என்ன வேணாலும் பண்ண வைக்கும். ஷோலன், இங்க வா வா. முதல்ல உட்காரு. Calm down, please. இந்தா தண்ணி குடி. ஷோலன், தண்ணி குடி சொல்றல. மைண்ட கொஞ்சம் கூலா வச்சுக்கோ. எதுக்காக இப்படி வீணா பேசிட்டு இருக்க? இது எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்து. நான் உளறனா இல்ல நீ உளறியா?
நான் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். தட்ஸ் இட். ஷலன், நான் எப்பவுமே உன்ன மாதிரி கிடையாது. நீ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டே இருப்ப. உன்னோட முதல் தப்பு, நீ ரொம்ப சீக்கிரம் ரியாக்ட் பண்ற, உன்னோட கண்ட்ரோலை இழந்துடுற. ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். அப்புறம் உன்னோட ரெண்டாவது மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா? நீ என்ன அடிச்சல்ல, என்ன உனக்கு எல்லார பத்தியும் ரொம்ப நல்லாவே தெரியும்ல ஷலன். நான் யாரு? நான் கரனோட வருங்கால மனைவி. இருந்தாலும் என்ன அடிச்சிட்டல. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. பட் இட்ஸ் ஓகே. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். என்ன சொன்ன? காம் டவுன். நான் என்ன பண்ணணும்னு நீ என்கிட்ட சொல்லுவியா? அப்படிதான் வச்சுக்கோ. ஒருவேளை நான் சொல்றத நீ செய்யலனா நான் உனக்கு அகைன்ஸ்டா என்ன பண்ணுவேன்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. சரி, இன்னைக்கு நீ எனக்கு அகைன்ஸ்டா உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லிடு, நானும் கேக்குறேன். செல்லன், உனக்கு கொஞ்சம் கூட ஐடியா இல்லல்ல, கொஞ்சம் கூட க்ளூ இல்லல்ல. எப்படி இருக்கும்? நீ எப்பவுமே உன்னோட உலகத்துக்குள்ளேயே இருக்க. நீ தான் ரொம்ப பெரிய ஸ்மார்ட்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஓவர் கான்பிடன்ஸா இருக்க. உன்னோட அந்த பிரம்ம இருக்குல்ல, பாஸ் நீ நினைக்கிறல்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீ பண்ண எல்லா விஷயமும் இருக்குல்ல, நீ பண்ணல. இதெல்லாம் நான் உன்னை பண்ண வச்சிருக்கேன். இந்த எல்லா விஷயமும் நீ என்ன பண்ண வச்சியா? எப்படி? நான் சொல்றேன். நீ இந்த வீட்டை விட்டு போனது, எனக்கு சப்போர்ட் பண்ணது, என்ன அப்பாவே நினைச்சது, இதெல்லாம் நீ பண்ணல. நான் தான் உன்னை பண்ண வச்சேன். இந்த டிராமா நீ பண்ணதுன்னு சொல்றல்ல, ரியாலிட்டியில நான் தான் பண்ண வச்சேன். ரிமோட்டும் என் கையில தான் இருந்தது, பட்டன்ஸையும் நான் தான் பிரஸ் பண்ணேன். ஷர்லின், இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் என்ன பிடிக்கணும், என் மேல அவங்க பாசம் வைக்கணும்னு நினைச்சேன். எல்லாரும் என்ன அப்பாவே நினைக்கணும்னு நினைச்சேன். எக்ஸாக்ட்லி அதே மாதிரி நடக்குது. ஷர்லின், உனக்கு ஒண்ணு தெரியுமா? இதுக்காக நான் எதுவுமே பண்ணல. என்னோட ஃபேவர்ல நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல. எப்பவுமே நான் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் கரண் இந்த ஹோல் ஃபேமிலிக்கு முன்னாடியும் பிரீதாக்கு ஃபேவர் பண்ணும்போது கூட அகைன்ஸ்டா ஒரு வார்த்தை கூட பேசல நானு. இன்னைக்கு பாத்தியா, அந்த கரணே என்கிட்ட வந்து சொன்னான், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். இந்த மொத்த பிளானுக்கும் நான் தான் காரணம்னு அவனுக்கு தெரியல. நான் என்ன பண்றது? என்கிட்டதான் வேற ஆப்ஷனே இல்லையே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கரண் பிரீதாவை காப்பாத்த என்ன வேணான்னு சொல்லுவான்னு நினைச்சேன். அதனால அவனே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ண. ஷர்லின், இவ்ளோ நாளா கரணை உன்னால புரிஞ்சுக்க முடியலல்ல? ஆனா நான் கொஞ்ச நாளையே புரிஞ்சுக்கிட்டேன். அவனோட பலவீனமா இருக்கிறது பிரீதா. அவளை காப்பாத்த இவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அதான் இப்படி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ண. கடைசியில அவனே என்கிட்ட வந்து சொல்லிட்டான். That's it. நீயும் வந்தால் என் உறக்கம் கேட்கிறாய், இதில் நீயும் வந்தால் என் உயிரை கேட்கிறாய். அடி உன்முகம் கண்கள் எண்ணி மறைக்கும் கைகள் தட்டுதே. அடடா அடடா அடடா, இது ஏதோ செய்கிறாய். அடடா அடடா அடடா, என் நெஞ்சை கொள்கிறாய். நீயும் நான் ஒன்றாய் போகும்போது நீளும் பாதையில் மீண்டும் என்று நெஞ்சத்தை
அந்த போது எந்த கருப்பு வெள்ளை கண்கள் ரெண்டு கலரானே குலதெய்வ பூஜையில வரலாறு புருஷனும் வரலாறு மனைவியும் ஒன்னாதான் உட்காருவாங்க. அதாவது கரண் மற்றும் அந்த மஹிரா அவங்க 2 பேரும் உட்காந்து பூஜை பண்ணணும். நிஜமாவே கரண் மஹிராவை கல்யாணம் பண்ணிக்க போறானா? ஆனா இது எப்படி பாசிபிள் ஆகும்? அவனோட கண்ணுன்னா எனக்கான ஃபீலிங்ஸை தான் பார்த்தேன். அவனோட கண்ணு என்கிட்ட வேற ஒரு விஷயத்த சொல்லுச்சு.